السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوليه ما تولى ونصله جهنم وساءت مصيرا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் சத்திய மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தை பற்றி சரியான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நான் உங்கள் முன்பு குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் சலஃபுகளின் புரிதலின் அடிப்படையில் அவர்கள் விளங்கியது போல் விளங்க வேண்டும் என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை பற்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை அதில் இருக்கக்கூடிய அடிப்படை ஆதாரமான குர்ஆனையும் சுன்னாவையும் எப்படி விளங்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தில் சமீப காலத்தில் ஒரு பெரிய சர்ச்சை இருக்கு. எப்படி குர்ஆன் சுன்னாவை என்ன செய்யணும், குர்ஆன் சுன்னாவை மட்டும் என்ன செய்யலாம், ஒவ்வொருத்தவரும் விளங்கிக் கொள்ளலாம். குர்ஆன் சுன்னாவை விளங்குவதற்கு மற்ற எந்த விதமான விஷயத்தோட தொடர்பு வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ஷிர்க் செய்யறவங்க கூட என்ன செய்யறாங்க, நாங்களும் குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்றணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி தன்னை தௌஹீத்வாதி என்று சொல்லக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, நாங்க குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்றுவோம்னு சொல்றாங்க. அப்போ இவங்களும் குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்றுறாங்க, அவங்களும் குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்றுறாங்க. ஆனா என்ன, ரெண்டு பேருக்கு என்ன மிகப்பெரிய ஒரு வேற்றுமை இருக்கு, பெரிய முரண்பாடு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலாவிற்கு கை இருக்குது. இது தொடர்பாக நடந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு கை இருக்குதுன்னாங்க. ஆனா இதே பரேல்வி கொள்கையில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, கையின்னு சொன்னா கை கிடையாது, மாறா கையின்னு சொன்னா சக்தின்றாங்க. இப்போ அதுக்கு அவங்களும் ஆதாரம் காட்டுறாங்க, இவங்களும் குர்ஆன் சுன்னால இருந்து ஆதாரம் காட்டுறாங்க. அப்ப என்னாச்சு, மனிதர்கள் விளங்கக்கூடிய விஷயத்துல ஒவ்வொருத்தவரும் அவருடைய புரிதலின் அடிப்படையில் விளங்கணும் வச்சுங்களேன், சரியான முறையில் என்ன செய்ய முடியாது, மார்க்கத்தை விளங்க முடியாது. இன்னைக்கு பரவலா மக்கள் மத்தியில் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க, யார் ஒருவருக்கு அரபி தெரிந்து விடுகின்றதோ, மதரசாவுக்கு போயிட்டு வந்துட்டோன்னு சொன்ன குர்ஆனையும் சுன்னாவையும் பார்த்து என்ன செய்துக்கலாம், அதை அவங்க விளங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அரபியில பாத்தீங்கன்னு சொன்னா அரபி மொழியை நன்றாக கற்று தேர்ந்த நல்லா அறிந்து வைத்திருந்த சஹாபாக்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா அன்ஆம் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்துல 82வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். என்னன்னு சொல்லி, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானுஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா வசனம் சொல்றான். இந்த வசனத்துடைய விளக்கம் என்னன்னு சொன்னா, இறை நம்பிக்கையாளர்கள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுடைய ஈமானோடு இறை நம்பிக்கை என்ன செய்ய மாட்டாங்க, அநீதியோட கலக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கப்புறம் சொல்றான், இப்படி யார் ஒருவர் ஈமானை ஏற்றுக்கொண்டு அந்த ஈமானை அநீதியோடு கலக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அபயம் இருக்குது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவங்க, அவங்க தான் ஹிதாயத்தான வழியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்னா, ஈமான் கொண்டு வந்தவங்க என்ன செய்யக்கூடாதான், அநீதியை இழைக்க கூடாதான். இந்த வசனம் இறங்கிய பிறகு அரபி மொழியை நன்றாக கற்று தெரிந்த அந்த சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு வசனத்தை சொல்றான், என்ன மாதிரி, யார் ஒருவர் ஈமான் கொண்டு வந்து அநீதி செய்யவில்லையோன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா நாங்கெல்லாம் என்ன, எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அநீதி செய்யக்கூடியவன் தான், அவனையும் அறியாம என்ன செய்திருவான், சில நேரங்கள்ல மனிதன்ற அடிப்படையில அநீதியை செய்திடுவானே. ஆக அநீதியை செய்யாம இருப்பவர்கள் தான் அபயம் பெற முடியும், அவங்க தான் நேர்வழியில இருக்க முடியும்னு அல்லாஹ் சொல்றான். ஆக நாங்க எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சாசம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா ஜுல்ம் என்று சொல்றானே, ஜுல்ம்னா என்ன, அங்க அநீதி கிடையாது. ஜுல்ம் என்கின்ற அர்த்தத்துக்கு அகராதி ரீதியான பொருள் என்ன, அநீதின்னு அர்த்தம். அப்ப குர்ஆன்ல இங்க இந்த வசனம் வருது, ஜுல்ம் என்கின்ற வார்த்தை. அப்ப நபிகள் நாயகம் சாசம் என்ன சொல்றாங்க, இங்க ஜுல்ம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அநீதி என்ற அர்த்தம் கிடையாது, மாறாக என்ன அர்த்தம், ஷிர்க், அதாவது அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல அநீதின்னு சொல்றானே, அது அநீதியை குறிக்காது, மாறா எதை குறிக்கும், இணை வைத்தலை குறிக்கும், ஷிர்க்க குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சாசம் சொல்றாங்க. இப்போ இந்த உதாரணத்தை ஏன் என்ன சொன்னேன்னு சொன்னா, இந்த வசனத்தையும் இந்த ஹதீஸையும் சஹாபாக்கள் என்ன அரபி மொழியை நல்லா கற்று தேர்ந்தவங்க, அரபி மொழி தான் அவங்களுடைய தாய்மொழியே.
அப்படி அரபி மொழியை அறிந்திருக்கக்கூடிய சஹாபாக்கள் கூட என்ன செய்யல, இந்த வசனத்தை என்ன செய்ய முடியல, சரியான முறையில விளங்கி கொள்ளல. அதனால தான் அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து அதை பத்தி விஷயமா கேட்கறாங்க. அதுக்கப்புறம் தான் நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, இங்க அநீதி என்பது ஷிர்க் குறிக்கின்றாங்க. அப்போ சஹாபாக்களுடைய தாய்மொழி அரபியாக இருந்த போதிலும் அந்த மக்களால் என்ன செய்ய முடியல, இந்த வசனத்தை சரியா விளங்கி கொள்ள முடியல. அப்ப நாமெல்லாம் என்ன, அரபி மொழியை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க, அரபி மொழியை மதரசால கற்றுக்கொண்டு அந்த மொழியை தெரிந்து கொண்டு நாங்கெல்லாம் குர்ஆன் சுன்னாவை சரியா விளக்கிடுவோம், சரியா மக்கள் மத்தியில தெளிவுபடுத்திடுவோம்னு சொன்னா இது எப்படிங்க சரியாகும்? இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குர்ஆன் சுன்னாவை எப்படி விளங்க வேண்டுமோ அந்த விளங்காத காரணத்தினால தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள். என்ன பிரச்சனை, இப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குறாங்க. குர்ஆன்ல என்ன வருது, அதுக்கு தமிழாக்கம் பண்ணிடுறது. ஹதீஸ்ல என்ன வருது, அதுக்கு தமிழாக்கம் பண்ணிடுறது. உடனே என்ன பண்றது, சட்டத்தை சொல்லிடுறது. இதனால் வரைக்கும் அஹ்ல சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள் இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? இவங்களோட இது என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா ஷிர்க்க தவிர, இணை வைத்தல தவிர மற்ற எல்லா பாவத்தையுமே அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான், அவன் நாடுனா மன்னிச்சிடுவான். இதுதான் என்ன அஹ்ல சுன்னத் ஜமாத்துடைய கொள்கைங்க, அக்கீதாங்க. இப்போ தமிழகத்துல என்னன்னு சொன்னா ஒரு கருத்து, என்ன கருத்து, அல்லாஹ் தஆலா ஷிர்க்க விட்டுட்டு இன்னும் சில பாவங்களை, பெரும்பாவங்களை என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். அந்த பெரும் பாவங்களை செய்யக்கூடியவங்க நிரந்தர நரகத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னென்ன காரணம் சொல்றாங்க? உதாரணத்துக்கு அல்லாஹ் தஆலா தற்கொலையை பத்தி குர்ஆனுடைய வசனங்கள் சில வருது. அதே மாதிரி வட்டி வாங்குவது தொடர்பாக சில விஷயங்கள் வந்து குர்ஆன்ல வருது. இந்த வசனங்கள்ல ஹாலிதீனா என்கின்ற வார்த்தை வருதுங்க. அதுக்கு என்ன அர்த்தம், நிரந்தரமாக அர்த்தம். இப்ப இந்த இடத்துல பொருள் கொடுக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இங்க ஹாலிதீன் வார்த்தை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், வட்டி வாங்குறவனும் ஷிர்க் செய்யறவன் எப்படி நிரந்தர நரகத்துல இருப்பானோ அதே மாதிரிதான் என்ன, வட்டி வாங்குறவனு நிரந்தர நரகத்துல இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தற்கொலை பண்றவனு என்ன, நிரந்தர நரகத்துல இருப்பான்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம், குர்ஆன் சுன்னாவை அவங்களுடைய புரிதலின் அடிப்படையில, அதனுடைய மொழியாக்கத்தை செய்து அதை விளங்குறதின் அடிப்படையில ஏற்பட்டதுனால வந்த விபரீதம். அதனால தான் இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள், சலஃபுகள் எப்படி விளங்கி வைத்திருந்தார்களோ, எப்படி அணுகினார்களோ அத மாதிரி என்ன செய்ய வேண்டும், விளங்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் மார்க்கம் நமக்கு தருதுங்க, சொல்லி தருது. அல்லாஹ் தஆலா பாருங்க குர்ஆன்லயே சொல்றான், சூரா பக்ரால ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்தது. சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலா முன்னிலைப்படுத்தி சொல்றான், சஹாபாக்களை மாதிரி மற்றவர்களும் ஈமான் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னான். சஹாபாக்களை மாதிரி மற்றவங்களும் இறை நம்பிக்கை கொண்டாங்கன்னு சொன்ன அவங்க என்ன செய்வாங்க, நேர்வழியை பெறுவாங்க. அப்படி அவர்கள் புறக்கணித்து விட்டாங்கன்னு சொன்ன அவங்க என்ன செய்திருக்காங்க, பிளவுல தான் இருப்பாங்க, கருத்து வேறுபாடுல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்போ குர்ஆனையும் சுன்னாவையும் எப்படி விளங்க வேண்டுமா, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லும் போது சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டு வந்தாங்களோ, எப்படி இஸ்லாத்துல வந்தாங்களோ அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்ன நீங்க நேர்வழிய பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆக சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நேரடியாக பாடம் பயின்றவங்க. அவங்க என்ன செய்து வச்சிருந்தாங்க, அவங்களுடைய மொழி அரபியாக இருந்ததினாலும் மேற்கொண்டு அவங்க என்ன செய்தாங்க, நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பாடம் பயின்றாங்க. அதனால தான் குர்ஆனுடைய விஷயத்திலேயோ அல்லது ஹதீஸுடைய விஷயத்திலேயோ ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டா கூட என்ன செய்திருவாங்க, உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்டு அதை நிவர்த்தி பண்ணுவாங்க. ஆக மார்க்கத்தை சஹாபாக்களும் சலஃபுகள் என்ன செய்து வச்சிருந்தாங்க, மிக சரியான முறையில விளங்கி வைத்திருந்தாங்க. அப்படி விளங்கி நாமளும் விளங்கணும்னு சொன்ன நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கலைந்துடும். நாமளும் சரியான முறை என்ன செய்வோம், குர்ஆனை விளங்கிக் கொள்வோம். சஹாபாக்களுடைய விளக்கத்தை தவிர்த்து நம்ம குர்ஆனை விளங்க முற்பட்டோம்னு சொன்ன நம்ம என்ன செய்ய முடியாது, குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக விளங்கவே முடியாது. அல்லாஹ் தஆலா பாருங்க குர்ஆன்ல சூரா ஜும்மா என்கின்ற 62வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹி ஆயாத்தி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்றான், அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த அரபுலக மக்கள் உம்மியாக இருக்கிறாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட சமுதாயத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் என்ன செய்தா, நபியாக தேர்ந்தெடுத்தான். அவங்க என்ன பண்றாங்க, அந்த மக்கள் மத்தியில அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுகின்றார்கள், வ யுஸக்கீஹிம் அவர்களை தூய்மைப்படுத்துகின்றார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்றான், வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. இந்த நபி என்ன செய்றாங்க,
அந்த மக்களுக்கு, அந்த அரபுலக மக்களுக்கு, தன் சமூக மக்களுக்கு கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதத்தையும் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய ஹதீஸையும் வழிமுறையும் சுன்னாவையும் அவங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தை என்ன சொல்ல வரான்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, அன்று அவர்களோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்களுக்கு இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அழகா அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாவா பணியில இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்றதுல என்ன செய்யல, எதையும் விடல, எதையும் மறைக்கல, தெளிவாக சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க. அதை சஹாபாக்கள் என்ன பண்ணிருக்காங்க, சரியான முறையில் அதை பெற்று அடுத்தவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அதனால தான் நீங்க சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன சலஃபுகள்ல சஹாபாக்களுடைய புரிதலுக்கு என்ன செய்திருக்காங்க, மிக அதிகமான முக்கியத்துவம் தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா பாருங்க குர்ஆன்ல சூரா நிசா என்கிற 4வது அத்தியாயத்துல 115 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. அல்லாஹ் தஆலா இதுக்கு என்ன விளக்கம்னு சொன்னா, அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், யார் ஒருவருக்கு நேர்வழி இன்னதுதான் என்று தெளிவான பிறகு, அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், யார் ஒருவருக்கு நேர்வழி இன்னதுதான் என்று தெளிவான பிறகு அல்லாஹ்வுடைய இந்த தூதருக்கும் முஃமின்களுடைய வழிக்கும் மாற்றமாக நடக்கின்றாரோ அவரை நாங்க என்ன செய்வோம், அவருடைய வழியிலேயே விட்டு விடுவோம். அப்புறம் சொல்ற அல்லாஹ் தஆலா, வனுஸ்லி ஜஹன்னம், அவருடைய வழி அவரை எங்க கொண்டு போகும், அதன் மூலமாக நாங்க அவரை நரகத்துக்கு தான் கொண்டு போகும், தங்கும் இடங்களிலேயே மிக கெட்டது நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். இப்ப இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், நேர் வழின்னு சொல்லும் போது 2 வழி அல்லாஹ் தஆலா இங்க குறிப்பிட்டு சொல்றான். நேர்வழியை பத்தி அல்லாஹ் தஆலா இங்க சொல்லும் போது 2 வழியை குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒரு வழி என்னவா, நேர்வழி என்பது எது என்று சொன்னா, யார் ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழி இதுதான் என்று தெரிந்த பிறகுன்றான். இன்னொரு வழி என்னவா, முஃமின்களுடைய வழி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆன் வசனம் இறங்கும் போது, இந்த வசனம் இறங்கும் போது அன்னைக்கு முஃமினாக யார் இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம வாழக்கூடியவங்க இருந்தாங்கமா கிடையாது. மாறாக யார் இருந்தது அந்த நேரத்துல, சஹாபாக்கள் தானே இருந்தாங்க. அப்ப சஹாபாக்கள் தானே அதுக்கு முன்னிலையாக இருப்பாங்க, அவங்க தானே முதல்ல அதுக்கு அடங்குவாங்க. அப்ப சஹாபாக்கள் தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த வசனத்துல குறிப்பிட்டு சொல்றான். என்ன சொல்ல வரான், யார் ஒருவர் நேர்வழி, நேர்வழின்றது என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியும் முஃமின்கள் யாரு, சஹாபாக்களுடைய வழிக்கும் மாற்றமாக நடக்கின்றார்களோ அவங்களை என்ன செய்வோம், அவர்களே அவர்களுடைய வழியிலேயே விட்டு விடுவோம். அவர்கள் செல்லக்கூடிய வழி என்னவா, நரகத்திற்குண்டான வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்களுடைய புரிதலின் அடிப்படையில் விளங்குறாங்க பாத்தீங்களா, இவங்கள தான் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துன்னு சொல்றோம். இதற்கு மாற்றமா இருக்கக்கூடிய அஹ்லுல் பிதா அவங்க யாரு, ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள், ஜஹ்மியாக்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல வழிகட்ட கூட்டங்களா இருக்கு தெரியுமா, வழிகட்ட கூட்டங்கள். உதாரணத்துக்கு ஹவாரிஜிங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, முஅ்தஸிலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுடைய கொள்கை என்ன, பெரும் பாவங்களை செய்யக்கூடியவங்க என்னவா இருப்பாங்க, நிரந்தர நரகத்துல தான் இருப்பாங்கன்றாங்க. பெரும் பாவங்களை செய்யக்கூடியவங்க ஹவாரிஜிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னா, பெரும் பாவங்களை செய்யக்கூடியவங்க நிரந்தர நரகத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த கருத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இதை யார் சொல்றது, இவங்க என்னவா அடையாளம் காணப்பட்டிருக்காங்க, ஹவாரிஜிகள் சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய கொள்கை தான் என்ன, பெரும் பாவங்களை செய்யக்கூடியவங்க நிரந்தர நரகத்துல இருப்பாங்க. சரி, ஹவாரிஜிகள் ஏன் இப்படி சொன்னாங்க, என்ன காரணத்துக்காக வேண்டி பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவங்க நரகத்துல தான் போவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு காரணம் இருக்கு. என்ன காரணம், குர்ஆன்ல வரக்கூடிய இந்த தற்கொலை சம்பந்தமான வசனம், வட்டி வாங்குவது தொடர்பாக வரக்கூடிய வசனம், இதுல வரக்கூடிய வார்த்தை ஹாலிதீன்ன்ற வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம், நிரந்தரமாக அர்த்தம். அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, யார நம்ம வழிகட்டு கூட்டம்னு சொல்லிட்டு சொல்றோமோ, வழி தவறிய கூட்டம்னு சொல்றோமோ, அவங்க என்ன செய்தாங்கன்னா இந்த இடத்துல அல்லாஹ்வே என்ன சொல்றான், நிரந்தர நரகன் தானே சொல்றான். அப்போ நிரந்தர நரகன் சொன்னா நம்ம என்ன செய்யணும், அதை அப்படியே விளங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, விளங்கி கொண்டாங்க. ஆக இது யார் விளங்குறது, இஸ்லாமிய மார்க்கத்தில் தவறான கூட்டங்கள் தான் இப்படி நேரடியாக விளங்கிடுச்சு. காரணம் என்ன, அவர்கள் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் என்ன செய்யல, சஹாபாக்களுடைய புரிதலின் அடிப்படையில் பார்க்கல. சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்களோ அதை பார்க்கல.
இத சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்னன்னு சொல்லி, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா ஷிர்க்க தவிர மத்த எல்லா பாவத்தையுமே மன்னிக்கிறேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. இப்போ சஹாபாக்களுடைய விளக்கத்தை தவிர்த்துட்டு நாமலா குர்ஆன் சுன்னா விளங்கினா ஏற்படக்கூடிய விபரீதங்களை பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஒரு அத்தியாயத்துல சூரா நிசால அல்லாஹ் ஷிர்க்க மன்னிக்கவே மாட்டான், இது அல்லாத பாவத்தை மன்னிப்பன்னு சொல்றான். அப்ப இது அல்லாத பாவம் சொன்னா, ஷிர்க் அல்லாத எல்லா பாவத்தையுமே அல்லாஹ் மன்னிப்பன்னு சொன்னா அதுல தற்கொலை அடங்கும், வட்டி வாங்குறது அடங்கும், கொலை செய்யறது அடங்கும், எல்லா பெரும்பாவங்களும் அடங்கும். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம விளங்குறது? ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு எப்படி முரணால ஆகுது? அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான் ஷிர்க்க தவிர எல்லாத்தையும் மன்னிப்பன்றான். இன்னொரு பக்கம் என்ன, தற்கொலை சம்பந்தமாகவும் வட்டி வாங்குவது தொடர்பாக வரக்கூடிய வசனங்கள்லயும் நிரந்தரன்ற நரகன்றது வருது. அப்ப இதை நம்ம எப்படி விளங்குறது? சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்க? இதுக்குதான் என்ன சொல்றாங்க, சஹாபாக்களுடைய விளக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அப்துல்லா பின் அப்பாஸ் யாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களுக்கு வேண்டி துஆ செய்தாங்க. எப்படி? அல்லாஹ் இவங்களுக்கு குர்ஆன்ல நல்ல ஞானத்தை கொடுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட அப்துல்லா பின் அப்பாஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல ஷிர்க்க தவிர்த்துட்டு தற்கொலைக்கும் வட்டி வாங்குவது தொடர்பாக வரக்கூடிய வசனம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வசனத்துல நிரந்தர நரகம் என்கின்ற வார்த்தை வருது. அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு சொன்னா, நிரந்தர நரகன்னு பொருள் கிடையாது, மாறாக என்ன பொருள், நீண்ட காலம், நீண்ட காலம் சொல்லி பொருள் சொல்லியிருக்காங்க. அங்க நிரந்தர நரகன்ற வார்த்தை நீண்ட காலமா என்ன செய்வாங்க, அவங்க ரொம்ப கால நரகத்துல இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சொர்க்கத்திற்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்திருக்காங்க, அவங்க விளங்கி சொல்லியிருக்காங்க. ஆக சஹாபாக்களுடைய விளக்கத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா குர்ஆன் சுன்னால என்ன எந்த விதமான ஒரு முரண்பாடும் வராது, புது புது கருத்துக்கள் வர வாய்ப்பே இல்லை. இப்ப கூட பாருங்க, ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் கொடுக்கணுமா இல்லையா? இது எப்போ வந்தது? 1400 ஆண்டு காலமா இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வராங்க. யாரா இதை பத்தி பேசியிருப்பாங்களா? கிடையாது. இது எங்க இருந்து வருது? மனிதன் அவனுடைய சுய சிந்தனையின் அடிப்படையில் சிந்திக்கும் போதுதான் இப்படிப்பட்ட கருத்துக்கள் என்ன செய்யுது, அவனுக்கு உதிக்குது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் அவரவருடைய புரிதலின் அடிப்படையில் மார்க்கத்தை விளங்க ஆரம்பிச்சுன்னு சொன்ன இப்படிப்பட்ட பிளவுகளும் சச்சரவுகளும் தான் என்ன செய்யும், மார்க்கத்தில் ஏற்பட்டிருக்கும். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, குர்ஆன் சுன்னாவை இந்த சஹாபாக்களுடைய புரிதலின் அடிப்படையில் தான் விளங்க வேண்டும் என்பதை நம்ம இந்த வசனத்தின் மூலமாக பார்த்தோம். சூரா நிசால 4வது அத்தியாயத்துல 115வது வசனத்துல. அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தை சொல்றான். எங்க? சூரா தௌபா என்கின்ற 9வது அத்தியாயத்துல 100வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحت الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. அல்லாஹ் தஆலா அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், ஹிஜ்ரத் செய்வதிலே முந்திக் கொண்டார்களே அந்த முஹாஜிரின்களிலும் அதே மாதிரி அன்சாரிகளிலும் இந்த இருவரிடையும் யார் நல்ல விஷயங்களிலே நன்மையிலே இந்த சஹாபாக்களை யார் பின்பற்றுகின்றார்களோ அவங்களை அல்லாஹ் என்ன செய்தானா பொருந்திக் கொள்றான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கடுத்து அவர்களுக்காக வேண்டி சொர்க்கத்துல என்னவா இருக்கும், அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பாங்க, இதுதான் மகத்தான வெற்றி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுது, யார் ஒருவர் ஹிஜ்ரத்திலே முந்திக் கொண்ட அந்த சஹாபாக்களையோ அன்சாரிகளையோ பின்பற்றுகின்றார்களோ, எதுல நன்மையான விஷயங்களிலே யார் பின்பற்றுகின்றார்களோ அவங்கள அல்லாஹ் என்ன செய்யறானா பொருந்திக் கொள்றானா. இப்போ இந்த வசனத்துக்கு தஃப்சீர் செய்யக்கூடிய பல மார்க்கறிஞர்கள் என்ன தஃப்சீர் செய்திருக்கிறாங்கன்னா, அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை என்ன செய்யணும், குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்களுடைய சலஃபுகளுடைய புரிதலின் அடிப்படையில் விளங்க வேண்டும் என்று சொல்லி இதுக்கு தஃப்சீர் செய்திருக்காங்க. இப்போ இதுல இந்த ஆயத்துக்கு என்ன மாதிரி மறுக்கப்படுதுன்னு சொன்னா, அதாவது சஹாபாக்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மனிதருடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும், எங்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லக்கூடிய ஆலிம்கள் இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன வாக்கியத்தை பயன்படுத்துறான், வல்லதீன தபஊஹும் பிஹ்சான், அதாவது யார் ஒருவர் நன்மையான காரியங்களிலே பின்பற்றினார்களோ. இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா பாஸ்ட் டென்ஸ் சொல்லக்கூடிய கடந்த காலத்தை பத்தி, அரபில மாதின்னு சொல்லுவாங்க, கடந்த காலத்தை பத்தி தான் சொல்றான். ஆக இது என்ன செய்யப்படாது, எதிர்காலத்தை குறிக்காது. ஆக இதுல இருந்து என்ன செய்ய முடியாது, சஹாபாக்களுடைய புரிதலை நம்ம ஏற்றுக்கொள்ற அவசியம் இதுல இருந்து வராது, இதுல இருந்து சட்டத்தை எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா அரபியில ஒரு காயிதா இருக்கு, ஒரு விதி இருக்கு. என்ன விதி? மாதின்னு சொல்லி, அதாவது கடந்த காலத்தினுடைய ஒரு பதத்தை சொல்லி
எதிர்காலத்தினுடைய பொருளை எடுப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே சொல்றான். சூரா நஹல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்துல முதல் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அத்தா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஜிலூஹுன்றான். அதாவது அல்லாஹ்வுடைய அந்த நாள், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த கியாமத் நாள் வந்து விட்டது, நீங்க அவசரப்படாதீங்கன்ற அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான்? கியாமத் நாள் வந்து விட்டது, நீங்கள் அவசரப்படாதீங்கன்றான். அப்ப அல்லாஹ் இங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறான்? மாசி என்று சொல்லக்கூடிய கடந்த காலத்தை பயன்படுத்துறான். அப்ப கியாமத் வந்துடுச்சா? கடந்த காலத்தை தான் அல்லாஹ் பயன்படுத்துறான், எதிர்காலத்தை ஒன்னும் பயன்படுத்தல. அப்ப கியாமத்து வந்துடுச்சுன்ற அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல எங்க வந்துச்சு கியாமத்து? அப்ப அரபியில ஒரு விதி இருக்குது. என்ன விதி? அரபியில கடந்த காலம் என்று சொல்லக்கூடிய மாசியை பத்தி ஒன்னு சொல்லப்பட்டு என்ன செய்யப்படும்? எதிர்காலத்தை குறிக்கும். எதுக்காக வேண்டி? அல்லாஹ் தஆலா சில இடங்கள்ல குர்ஆன்லயும் ஹதீஸ்ல இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. இந்த மாதிரி கடந்த கால பதத்தை சொல்லி அதனுடைய முக்கியத்துவத்தை என்ன செய்யறது? சொல்றது. ஆனா என்ன, அது கடந்த காலத்தை குறிக்காது, மாறாக எதிர்காலத்தை குறிக்கும். அதே மாதிரிதான் இந்த வசனம் என்ன செய்யுது? சஹாபாக்களுடைய பின்பற்றுதல் சொல்லக்கூடிய விஷயத்துல அவர்கள் விளங்கக்கூடிய இந்த விஷயத்தை சொல்லும் போது என்ன பண்ணுது? நீங்களும் என்ன செய்யணும்? நன்மையான விஷயங்களை, சஹாபாக்கள் அந்த நன்மையான விஷயம் நீங்க என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்றான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களை நீங்க பாத்தீங்கன்னா சஹாபாக்களுடைய புரிதல், அவங்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில தான் விளங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா திர்மிதில ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வதஃப்தரிகு உம்மத்தி அலா 73 மில்லத்துன் குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்துன் வாஹிதா. என்னுடைய உம்மத் என்ன செய்யப்படும்? 73 கூட்டமாக பிரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்றாங்க, என்னுடைய உம்மத்து 73 கூட்டமாக பிரியும். அதுல எல்லாமே என்ன? நரகத்திற்கு தான் போகும். ஆனா ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஒரு கூட்டம் எது அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அன அலைஹி வஸ்ஹாபி, நானும் எனது சஹாபாக்களும் எதன் மீது இருக்கின்றோமோ அதிலே இருப்பவர் தான் அந்த ஒரு கூட்டத்தார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் என்ன முன்னறிவிப்பு செய்யறாங்கன்னு சொன்னா, வெற்றி பெறக்கூடிய கூட்டம் யாருன்னு சொன்ன, அந்த சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த ஒரு கூட்டம் யாருன்னு சொன்ன, யார் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களும் இருக்கக்கூடிய அந்த தீனை எப்படி அவங்க விளங்கி வைத்திருந்தார்களோ, எப்படி அவங்க செயல்படுத்தினாங்களோ அந்த முறையில இருக்கக்கூடியவங்க தான் என்னவா இருப்பாங்களா? அந்த ஒரு கூட்டத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதற்கு மறுப்பு சொல்லக்கூடியவங்க கூட இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது? மா அன அலைஹில் யௌம வஸ்ஹாபி, இன்றைய தினத்துல நானும் எனது சஹாபாக்களும் எதன் மீது இருக்கின்றோமோ அதன் மீது தான் அர்த்தம். ஆக அன்னைக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தவிர அதுக்கப்புறம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது என்ன? சரியான முறையில மார்க்கத்தை விளங்காதனால வந்த விபரீதம். ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சஹாபாக்கள், தாபியீன்கள், தபே தாபியீன்கள், இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க பல பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு சஹாபி கிட்ட இருந்து 4 பேர் 7 பேர் என்ன செய்வாங்க? ஒரு ஹதீஸை அறிவிப்பாங்க. ஆனா என்ன, கருத்து எல்லாம் ஒன்னாதான் இருக்கும், வார்த்தை தான் கொஞ்சம் மாறி இருக்கும், கருத்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப இந்த ஹதீஸை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இருந்து 7 பேர் 7 அறிவிப்பு தொடர் வருது, 7 இது வருது. அந்த 7 அறிவிப்பாளர் தொடர்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ரிவாயத் பில் மானான்னு சொல்லுவாங்க. அதாவது கருத்து எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்குது, வார்த்தை மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. அப்ப இந்த ஹதீஸ்ல நபிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்ன, யார் ஒருவர் நானும் எனது சஹாபாக்களும் எதன் மீது இருக்கின்றோமோ, எப்படி இருக்கின்றோமோ அந்த முறையில மார்க்கத்தை செயல்படுத்துறவரு, அந்த முறையில மார்க்கத்தை விளங்குறவரு, அவரு தான் அந்த ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் சொல்றாங்க. இது சரியான ஹதீஸ். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் அபூதாவுதுல வந்திருக்குது. நபிகள் நாயகம் சொல்றாங்க என்ன சொல்லி, ஃபஅலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன் தமஸ்ஸகு பிஹி வஅது அலைஹா பின் நவாஜிஸ்ன்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய சுன்னத்தையும் எனது குலஃபாய் ராஷிதீன், அதாவது என்னுடைய கலீஃபாக்கள், அந்த 4 கலீஃபாக்களுடைய சுன்னத்தை நீங்க என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அது அலைஹா பின் நவாஜிஸ், அவங்களோட என்னுடைய சுன்னத்தையும் அந்த கலீஃபாக்களுடைய சுன்னத்தை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய கடிவாளத்தை, உங்களுடைய பற்களால் நீங்க கடிவாளத்து மாதிரி கடித்துக் கொள்ளுங்கன்றான். கடித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, விளக்கி சொல்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தையும் சஹாபாக்கள், அதாவது குலஃபாய் ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய அந்த கலீஃபாக்களுடைய சுன்னத்தை நம்ம என்ன செய்யணுமா, கடிவாள பற்களால கடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸை கூட நீங்க பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, அது அலைஹான்றாங்க. அரபியில ஒருமைக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு,
இருமைக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு, பன்மைக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. தமிழ்ல பொறுத்த வரைக்கும் ஒருமை பன்மை தான், இருமைன்ற வார்த்தை குறிக்க வார்த்தை இல்ல. அரபியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்து அலைஹான்றாங்க. ரெண்டு சுன்னத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒன்னு என்ன, தன்னுடைய சுன்னத்தை பத்தியும் சஹாபாக்கள் கலீஃபாக்களுடைய சுன்னத்தை பத்தியும் சொல்றாங்க, அவங்களுடைய வழிமுறையை பத்தியும் சொல்றாங்க. அப்போ ரெண்டு சுன்னத்துமே வேற வேறன்னா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்கணும், அத்து அலைஹிமான்னு சொல்லிருக்கணும், இந்த ரெண்டு சுன்னத்தையும் பின்பற்றுங்கன்னு. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ரெண்டு சுன்னத்தை சொல்லிட்டு ஒரே பதத்தை குறிக்கக்கூடிய அத்து அலைஹா, ஒரே பதத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையை சொல்றாங்க. எதுக்காக வேண்டி சொல்றாங்கன்னா, ரெண்டு சுன்னத்துல என்ன எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ மார்க்கத்தை, அது சஹாபாக்கள் என்ன செய்தாங்க, விளங்கி வைத்திருந்தாங்க. சஹாபாக்கள் என்ன செய்யல, அதுல எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல அப்படின்றத நம்ம இந்த ஹதீஸின் மூலமாக என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சஹாபாக்களுடைய புரிதலின் அடிப்படையில தான் மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்பது இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. மாறாக இது நபிகள் நாயகம் சாஸ்மன் பாடம் பயின்ற அந்த சஹாபாக்கள் காலத்திலிருந்து என்ன இருக்குது, இந்த கருத்து இருக்கு. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ஹதீஸ்ல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ஹதீஸ் கிரந்தங்கள்ல பாருங்க, ஹதீஸ் மட்டும் இருக்காது. ஹதீஸ்னா என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் இது மட்டும் இருக்காது. மாறாக ஹதீஸ்களை நீங்க பாத்தீங்கன்னா அசர் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களுடைய அவங்களுடைய கருத்து கூட இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா புகாரில ஒரு பாப் வருது. என்ன பாபு, யாராவது ஒருவர் ஈது தொழுகையை தவறு விட்டாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்யட்டும், 2 ரக்காத்துகள் சுன்னத்தை தொழுதுகிட்டோம். யாராவது ஈது தொழுகையை தவறு விட்டாங்கன்னு சொன்னா அவங்க 2 ரக்காத்து சுன்னத்தை தொழுதுகிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாப் இருக்குது, ஒரு பாடம் இருக்குது புகாரில. இது கீழே ஏதாவது இமாம் புகாரி ஹதீஸ கொண்டு வராங்களான்னா ஹதீஸ் எதுவும் கொண்டு வரல. எதை கொண்டு வராங்க, சஹாபாக்களுடைய அந்த கருத்தை கொண்டு வராங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து ஜாவியா என்கின்ற ஒரு இடத்துல தொலை வைத்திருக்கிறாங்க. அத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி என்ன பண்ணிருக்கிறாங்க, சொல்றாங்க, யார் ஒருவர் ஈது தொழுகை கிடைக்கலையோ அவங்க 2 ரக்காத்து தொழுது கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக ஏன் இவங்க இப்படி ஒரு கருத்தை கொண்டு வராங்க, சஹாபாக்களுடைய வழியெல்லாம் தேவையில்லை, மார்க்கத்தை அப்படியே விளங்கி கொள்ள வேண்டும் சொன்ன ஹதீஸ்களை வல்லுநர்கள் ஏன் இப்படிப்பட்ட பாடத்தெல்லாம் கொண்டு வரணும், ஏன் சஹாபாக்களுடைய அசரெல்லாம் வந்து அவங்க இடம்பெற செய்யணும். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன மார்க்கத்தை காலங்காலமாக எப்படி விளங்கப்பட்டு வருது, சஹாபாக்கள் எந்த முறையில விளங்கினாங்களோ அந்த முறையில விளங்க வேண்டும் என்பதைத்தான் இதனால் வரைக்கும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவங்க அதை அப்படியே பின்பற்றி கொண்டு வராங்க. ஆனா சில பிதாத்துகள், குழப்பவாதிகள், நவீனவாதிகள் என்ன பண்றாங்கன்னா இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய விளக்கத்தில் வந்த அடிப்படையில நாளொன்னுக்கு ஒவ்வொரு ஃபித்னாவையும் ஒவ்வொரு குழப்பத்தையும் என்ன செய்யறாங்க, மக்கள் மத்தியில பரப்பி கொண்டிருக்காங்க. ஆக நேரம் அதிகமாயிட்டது. மிக்க அல்லாஹ்வுடையார்களே, இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் வந்து ஒரு மனிதன் அவருடைய புரிதலின் அடிப்படையில் விளங்கும் போது இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் ஏற்படும். அவன் சரியாகவே குர்ஆன் சுன்னா விளங்கவே முடியாது. ஆக குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்களுடைய புரிதலின் அடிப்படையில் விளங்கும் போதுதான் ஒரு மனிதன் சரியான முறையிலே மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள முடியும். ஆக அப்படிப்பட்ட முறையிலே நம் அனைவரையும் விளங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் அருள் புரிவானா என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.